மக்களே வணக்கம். இங்கே பாருங்க, மாங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல் எல்லாம் காய வச்ச வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டு மாங்காய் போட்டு ஒரு அருமையான ஒரு புளிக்குழம்பு வைக்கிறேன். அது எப்படி வைக்கணும்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இந்த மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த வத்தல் வத்தல் எண்ணெயில் போட்டு எடுத்து பொரித்து வச்சுக்கணும். அந்த பாருங்கள், இந்த வத்தலையிலையும் போட்டுறணும். கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு மசால் போடணும். சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறமேட்டுக்கு இது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா சூப்பரான மாங்காய் வத்தல் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாளிக்கிறப்ப 2 வெள்ளைப்பூடு தட்டி போட்டு தாளிச்சிருங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பரான அருமையான மாங்காய் வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள்.